ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சினிமா சங்கி பாட்காஸ்ட். நான் உங்கள் ஹோஸ்ட் பரனேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு என் கூட பார்த்தீங்கன்னா யாருமே இணையலை. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு சோலோ எபிசோடு. சோலோவாக நான் ஒரு ஹோஸ்ட்டாக வந்து ஒரு எபிசோட் பண்ணுறேன். ப்ளஸ் இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோடு. எல்லா மற்ற எபிசோட்ஸ் வந்து பெருசாக ஒரு 2 hours 3 hours பெரிய ஒரு டாபிக் எடுத்து நல்லா மற்றவங்களோட பேசுறது மாதிரி இல்லாமல் ஃபில்லருங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டியான ஒரு எபிசோடு தான். ஒரு 1 hour 1/2 hour அந்த டைம் இதுக்குள்ளே வர்றது அந்த ஃபில்லர். ஸோ இது ஒரு ஃபில்லர் எபிசோட். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நாள்னா, இன்னைக்கு வந்து 5 years ஆஃப் சூப்பர் டீலக்ஸ். ஸோ சூப்பர் டீலக்ஸுங்கிற ஒரு தமிழ் படம், விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபஹத் ஃபாசில், மிஷ்கின், ரம்யா கிருஷ்ணன் போல இத்தனை பேர் சேர்ந்து கலக்கிய ஒரு திரைப்படம் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். ஸோ எழுதி இயக்கியது வந்து எங்கள் தலைவர் தியாகராஜன் குமாரராஜா. ஸோ டிகே வந்து 2011 வந்து ஆரண்ய காண்டங்கிற ஒரு படத்துல தான் டெபியூ ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த படம் எடுப்பாப்ல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவலா இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. நியான் நாயரு, வைலன்ஸு, அது ஒரு மாதிரி டேரண்டினோ ஃபிஷ் ஃபிலிமா இருந்துச்சு. தமிழ்ல வந்து நம்ம பார்த்தல. சரி அடுத்து வந்து படம் எடுப்பாப்ல அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணா ஆளையே காணோம். திடீர்னு வந்து 2019 வந்து அதுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது, சூப்பர் டிலக்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு குமார் ராஜா வந்து. ஆஃப்டர் 10 years வந்து எடுக்கிறாரு. விஜய் சேதுபதி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோலு, ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு அடல்ட் ஃபிலிம்ல நடிக்கிறவங்க, அப்படி இப்படின்னு நிறைய காசிப் வந்தப்போ ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹைப் கொஞ்சம் ஆனாங்க. ட்ரைலர் டிராப் ஆச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரைலர்ஸ் இன் தமிழ் சினிமாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச சூப்பர் டிலக்ஸ் ட்ரைலர் தான். அந்த ஒரு நாள் ஒரு ஆள் தனியா மலைப்பாதையில போல அவனை புலி துரத்துச்சுன்னா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகாது. ட்ரெய்லரோட ஸ்டார்ட் ஆச்சு வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. ஸோ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து யாருமே பார்த்தது கிடையாது. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லருக்கே அவ்வளோ ஒரு ரீச் சூப்பராக ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்து வந்து ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸும் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் கட்ஸும் கொஞ்சம் ப்ரோமோஸும் விட்டது வந்து கொஞ்சம் நல்லா ஐ கேச்சிங்காக நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. படமும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க இந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ரோ என்ன ப்ரோ, நீங்க வந்து இவ்வளோ எபிசோட்ல இவ்வளோ படத்தை பத்தி பேசியிருக்கீங்க, அப்போ வந்து நீங்க பெரிய சினிஃபைலான்னு கேட்டா இப்போதான் சினிஃபைன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். ஸோ அதனால வந்து இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். அது எப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். கரெக்டாக ஒரு 10th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல போயிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட பார்த்துட்டு வந்துட்டான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த படம் அடல்ட் படமும் இதுவே தெரியாது. என்கிட்ட வந்து சொன்னான், படம் வந்து சமந்தாலாம் படத்துல இருக்காடா, அது வந்து பயங்கரமா சீன்லாம் இருக்குடா சமந்தாக்குன்னு. அப்புறம் அப்படியே படத்துல வந்து ஏலியன்லாம் வருதுடா. என்னடா சொல்ற, தமிழ் படத்துல இப்படிலாம் இருக்குன்னா ஆமாண்டா அப்படிங்கிறான். சரி இந்த படத்தை வந்து நம்ம பார்த்தே ஆகணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கும் போதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். யூடியூப்ல யாரோ ஒரு நல்ல மனிதர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு மொத்த படத்தையும். சரின்னு போட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் இந்த இந்த ஒரு படத்தை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே என் ஃப்ரெண்டு தான். ஸோ படத்தை ஆக்சுவலி வந்து இந்த படம் தான் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஆரண்ய காண்டம் அப்படின்னு ஒரு படம் இருக்கிறதோ இல்லை டிகேன்னு ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டிகேவும் குமாரராஜா யாரும், பிளஸ் அவரோட ஸ்டைல் என்ன, யாரு என்ன வரலாறு பேசிக்கா பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து ஒரு நைட் டைம் உட்காந்து வீட்டில் ஐபேட்ல வச்சிருந்து உட்காந்து என் ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்தேன் ஜாலியா போச்சு. ஸ்டார்டிங்ல வந்து இந்த கார்ஜியன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க போய் இந்த படம் வாங்குற சீன் தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்ம ஏஜ் குரூப்பு அதெல்லாம் ஜாலியா போச்சு. சரி ஓகே படம் போதுன்னு பார்த்தா 4 கதை போகுது. சரிடா இது என்ன இது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒரு நான் லீனியர் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் வந்து நான் பார்த்ததில்ல. மாநகரம் வந்துச்சு அப்போ பார்த்தேன். பட் அது வந்து ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் தான், பட் நான் லீனியரா கிடையாது, லீனியரா தான் மூவ் ஆகும். இந்த படம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெர்லின் கேரக்டர் வந்து விஜய் சேதுபதியோட இருப்பாரு. திடீர்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டோட இருப்பாரு. கூட என்ன டபுள் ஆக்டா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. சரி படம் போது கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு 2-3 ட்விஸ்ட் ஆகுது. அதை பார்த்தேன், செம எப்படி. நான் வந்து ஒரு அமேஸ்ல தான் பார்த்தேன். படம் வந்து அனலைஸ் பண்ணி எனக்கு அப்போ தெரியாது. படம் பார்த்தேன், படம் முடிச்சேன். நல்லா இருக்கு இந்த படம், ஒரு மாதிரி இருக்கு, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லி
யூடியூப்ல வந்து அப்பவும் இல்லை இப்பவும் இருக்கு அந்த டீகோடிங் வீடியோ அப்படிம்பாங்க. அடிச்ச சூப்பர் டிலக்ஸ் டீகோடிங் வீடியோன்னு போட்டோம், ஒரு 4-5 வீடியோ வருது. ஒன்னொன்னா போட்டு பார்க்கும்போது தான் புரிஞ்சு இந்த ஏலியன் எப்படி வருது, இந்த 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 கதையோட எப்படி நகருது. அப்புறம் சொன்னாங்க, அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த விஜய் சேதுபதியோட இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆமா, ஒரு நாள் ஆமா. அடுத்தது வந்து இந்த காஜியன் பாய்ஸ் அற்புதம், அப்புறம் இவர் முகில் வேம்பு கதை வந்து அடுத்த நாள் அப்படின்னு. ஓஹோ, அப்போ நான் லீனியருங்கிறது இப்படிதான் ஒர்க் ஆகுங்கிறதே எனக்கு அப்போதான் தெரிஞ்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு ஒரு அமேசிங், ஒரு அமேசான ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா ஐ ஸ்பீச்லெஸ், எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அப்புறம் டவுன்லோட் பண்ணிட்டேன் அந்த படத்தை யூடியூப்ல இருந்து. எனக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் திரும்பி செகண்ட் டைம் வந்து அடுத்த ஒரு 2-3 நாளே பார்க்க ஆரம்பிச்சு. திரும்பி இவங்க சொன்ன டீடைல்ஸ்லாம் மனசு வச்சுட்டேன். இந்த சீன்ல இது வரும்ல, ஆமா ஆமா இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைம்ஸ் இந்த படத்தை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், யார் இந்த குமார் ராஜா, இந்த ஆளை நான் வந்து யாருன்னு கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் ஆரண்ய காண்டம்னு ஒரு படம் இருக்கு. அப்புறம் அதை பார்த்தேன். அப்புறம் தலைவனோட இன்டர்வியூஸ் பார்த்து அடிக்ட் ஆகி இன்னைக்கு ஒரு 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 ஹார்ட் கோர் டிகே கன்னியா இருக்கிற காரணம் வந்து இந்த படம்னாலதான், இந்த 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 ஒரு சம்பவம்னாலதான். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நிறைய விஷயம் பேசியிருப்பார். இப்போ ஒரு படம் எடுத்துக்கோங்க வைங்களேன், இப்போ ஒரு விடுதலை மாதிரி ஒரு படம் எடுத்துக்கோங்கன்னா அதுல வந்து இது பேசியிருப்பாங்க, கம்யூனிசம் பேசியிருப்பாங்க, மக்கள் படை, மக்கள் எப்படி வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஒரு ஒரு பிளாட்டை தான் வச்சிருப்பாங்க. பட் சூப்பர் டிலக்ஸ் படத்துல வந்து நிறைய டாபிக்ஸை வந்து அப்படியே போற போக்கில் கவர் பண்ணிட்டு போவாங்க. ஜாதியை பத்தி பேசியிருப்பாங்க, மதத்தை பத்தி பேசியிருப்பாங்க, கடவுளை பத்தி பேசியிருப்பாங்க, ஆண் பெண் பாலினம் பத்தி பேசியிருப்பாங்க, ஹவு சொசைட்டி ஒர்க்ஸ்ன்னு பேசியிருப்பாங்க, ஹவு டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் சீன்னு பேசியிருப்பாங்க, ஏலியன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, வேற்றுக்கிரகம் பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் பிக் பேங் தியரி, அப்புறம் ஸ்டார்டிங்கஸ் கேட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு கோட் சொல்லுவாங்க, டோன்ட் ஹாவ் டூ மெனி எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட், மொத்தமா போட்டா உடஞ்சிரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கிளீனா அந்த எல்லா எக்கையும் காப்பாத்திட்டு போயிட்டாரு. அது வந்து ரொம்ப திணிச்ச மாதிரியும் இருக்காது, பிளஸ் வந்து அது வந்து இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்கும். அது வைக்கணும்னு வைக்காம அது ஒரு ரைட்டிங்ல ஒரு ஃப்ளோவோட அப்படியே அந்த இது ஒரு போனனால நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ வாஸ்டான ஒரு டாபிக்ஸையும் இவ்வளோ மேட்டரு ஒரே படத்துல வந்து கொண்டு வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ஒரு வாவ் ஃபேக்டரா தான் இருந்துச்சு. செமையா இருக்கு, தெரிய தெரிய வந்து நிறைய இதாச்சு. ஸோ யா, இப்போ வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் பத்தி நான் வந்து கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் கேரக்டர்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச சார்பட்டா பரம்பரையை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் மெமரபிளா இருக்குன்னு. பட் அதுக்கு முன்னாடியே அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நிறைய மல்டி ஸ்டாரர் வச்சு நிறைய ஒரு கேரக்டர்ஸ் வச்சு ஸ்ட்ராங்கா எழுதப்பட்ட படம். பட் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு 2019 சூப்பர் டீலக்ஸ் அதை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிருச்சு. ஒரு ஒரு கேரக்டருக்கும் மெமரபிளா இருக்கும். இப்போ வேம்பு சமந்தா கேரக்டர் சரி, முகில், அப்புறம் ஷில்பா, ராசுகுட்டி, காஜி, முட்டை பப்ஸி எல்லாருமே. ஸோ அந்த ஒரு ஒரு டைனாமிக்கா இருக்கிறது, அது வந்து ஒரு யூனிக்னஸ் அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்களே, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ பேசிக்கா நான் 4 கதையோட பிளாட் குட்டி குட்டியா டக் டக்குன்னு சொல்லி அதுல என்ன பிடிச்சிச்சுன்னு நான் அந்த எபிசோட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேம்பு முகில் பிளாட் எடுத்துக்கணும். ஸோ வேம்பு முகில் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, இந்த சமந்தா ஃபஹத் ஃபாசில் இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி வந்து படத்துல வேற லெவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிளஸ் இந்த படத்துல வந்து இந்த ஒரு போஸ்டர் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல இருந்து இந்த படத்துல வந்து இந்த ரெட் அண்ட் டீல் கலர், ப்ளூ கலருங்கிற அந்த மேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துல இருக்கும். இந்த படத்துல அந்த அந்த கலருங்கிறது மொத்தமாவே இந்த 2 கலர்ல இருக்கும். ஸோ அது காஸ்டியூம்ஸ்லயும் இருக்கும், பின்னாடி பேக்ராப்ல இருக்கும், இல்ல வண்டியில இருக்கும், எப்படி வேணா அது வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த எதிரும் எப்படி சரி எதிரும் புதிருமா இருக்கிறத வந்து எப்படி காட்டியிருப்பாங்க, சமந்தா வந்து ஒரு ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு வருவாங்க, இவர் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் போட்டு, அவங்க ஏற்கனவே வந்து தேர் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் அந்த மாதிரி காட்டுற அந்த டீட்டெயிலிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பேசிக்கா எப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு தப்பை வந்து ஒருத்தர் வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறான். பட் நம்ம ரொம்ப தட்டி கேட்டா புரட்சி, அப்புறம் ரொம்ப இவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரொம்ப இதுவாங்க. பட் கருத்து சொல்லணும், ஆனா ஒரு ஃபன்னியான வேலையும் சொல்லணும்னா, இப்போ இந்த மெட்ராஸ் படத்துல ஜானிங்கிற கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் தான் இந்த முகில்ங்கிற கேரக்டர், ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் இருக்கும். அவர் வந்து நடிகர் ஆகணும், நான் நடிகரை பெரிய பொலிட்டிஷியன் ஆகும், புரட்சி டேஷ் டேஷ் முகில் அப்படிங்கிற பட்டெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நடிக்கிறாரு. ஸோ அங்கங்க வந்து இந்த பொலிட்டிக்கலா நிறைய வசனத்தை வந்து தூவிட்டு போயிருப்பாரு. நிறைய ஐகானிக் டைலாக்ஸ் அது இருக்கும். அது ஒரு டைலாகே வரும்,
இந்தியன்னா பெருமை கொள்ளணும், தமிழ்னா தலை நிமிர்ந்து நிக்கணும், ஆனா ஜாதின்னு மட்டும் சொன்னா தப்பா, எல்லாம் கூட்டம் தானே, அது சின்னது இது பெருசு, அது தப்பு அது தப்புன்னு சொல்ல, அப்போ இது தப்புனா அதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி சிஸ்டமே இப்படிதான் அப்படிம்பாரு. சமந்தாக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன இவன் இப்படி பேசுறான். திரும்பி இன்னொரு சீன்ல வந்து லிஃப்ட்ல இறங்கும் போது சொல்லுவாரு, கரண்ட் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாரு, இன்வென்ஷன் வந்து ஒரு ஒரு தனியால் கண்டுபிடிக்கிறது, அவன் கஷ்டப்பட்டு அவனை வச்சு கண்டுபிடிக்கிறது, இவனுங்க வந்து மாப் மென்டாலிட்டி, பஸ்ஸை கொடுத்துவானுங்க இதை அடிப்பானுன்னு சொல்லி அதை ஒரு ஃபன்னா பண்ணும். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சமத்தா ஏடிஎம் இருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க காசு கிடையாது அப்படின்னு. அவன் வந்து 150 ரூபா கொடுத்தானா எதுக்கு, ஆனா ஆமா நம்ம செக் பவுன்ஸ் ஆகி போகும்போது நம்மகிட்ட கொடுங்குறான்ல, நம்ம அவன் மிஷின் வரட்டாலும் நம்ம வாங்கணும்ல, சிஸ்டமே இப்படிதான் செம போங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இவன் வந்து சொசைட்டியை எப்படி பாக்குறான், எந்த விதத்துல எந்த கோணத்துல வந்து ஒரு இவன் பாக்குறாங்கிறது வந்து ரொம்ப ஒரு புதுசா எனக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. பிளஸ் அப்புறம் அந்த சமந்தா கேரக்டரை வந்து ஓப்பனிங் சீன் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து இந்த ஐம டிஸ்கோ டான்சருங்கிற அந்த பாட்டை வச்சு சமந்தாவோட அந்த ஓப்பனிங் சீனை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவன் எக்ஸ் லவரை வந்து கொன்றுவான். ஸோ அவன் வந்து அந்த பாடியை மறைக்கிறது, அப்புறம் சமந்தாவோட ஒரு ஐடியாலஜி அவ எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது முடிந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நார்மலைஸே பண்ணியிருப்பாங்க. அஃபேரை நார்மலைஸ் பண்ணுன்னு சொல்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்கன்னா அவளை வந்து ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுதான் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இவ அப்படின்னு. இந்த படத்திலே 2-3 இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. பட் அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடைச்சிருக்கிறது வந்து அந்த லிஃப்ட் சீன்லேயே தான் சொல்லுவாரு. அவர் வந்து சொல்ல கரண்ட் போயிடுச்சு இல்லை அப்படின்னா, சமந்தா சொல்லுவா கரண்ட் தானே இப்போவே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுவா ஆமா இவ பெரிய பத்தினி, கரண்ட் வானா வந்துடும் சொன்னா டக்குன்னு அந்த கரண்ட் வந்துடும். சோ எங்கெங்கெல்லாம் இந்த இந்த பர்னிச்சரை வந்து உடைக்க முடியுமோ டிகே வந்து அழகா உடைச்சிட்டு போயிடுவாரு. சோ இந்த செக்மெண்ட்ல வந்து எனக்கு இந்த இந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் க்ளோஸ் டு ஹார்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து காஜி அண்ட் த பாய்ஸ். ஒரு 16 வயசு பசங்க ஸ்கூலை கட்டடிச்சுட்டு எல்லாருமே வந்து அடல்ட் சிடி வாங்கி படம் பார்க்கணும்னு வந்து முடிவு பண்றாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒருத்தன் கால் பண்ணி வீடு ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்து அவன் வீட்டு இடத்து எங்க எல்லாம் இருக்கா காசு எடுத்துட்டு ஒரு ஒரு மாண்டேஜ் சீன் வரும், அந்தியில வானம் பாட்டு. ஸோ ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்துல வந்து அங்கங்க இந்த இளையராஜா சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேசிக்கா டிகே வந்து ஒரு இளையராஜா கண்ணி. ஸோ அதை மைண்ட்ல அவர் வச்சுக்கிட்டு நிறைய இளையராஜா சாங்ஸ் அங்கே தூவி விட்டது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, நான் நிறைய ஒன் ஆஃப் த சொல்லுவேங்க, பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு மாண்டட் சீன் இளையராஜா ஒரு சாங்கை வச்சு ஒரு சீக்வன்ஸ்னா இந்த அந்தியில வானம். இந்த பாய்ஸ் ஒருத்தங்களா நடந்துப்பாங்க, மேட்ச் கட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நடப்பான், ஏரியா மாறும், திரும்பி நடப்பான்னு போகும்போது அங்க வந்து ஒரு குட்டி ஒரு மேட்டர் டக்குன்னு வந்து அந்த டீகோடிங் வீடியோவில் சொன்னாங்க. இந்த இடத்துல நீங்க இதை பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா கஜேந்திரன் கஜபதியோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கும். யார் இந்த கஜேந்திரன் கஜபதி எனக்கு அப்ப தெரியாது. ஆரண்யா கண்ட பார்த்துக்கு அப்புறம் இது வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல அப்படின்னு. பேசிக்கா பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் அவர்கள் வந்து கைதி படம்ங்கிறது வந்து 2019 அப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. விக்ரம்ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து விக்ரம் ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கைதி விக்ரம்ல எல்சியூ அப்படின்னு கீழே வருதுன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி ஒரு ஃபன் ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த விக்ரம் ப்ரீ ரிலீஸ் முன்னாடி ஒரு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு இன்டர்வியூ வந்து பரத்வாஜ் ரங்கனோட இருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து கேட்பாரு, இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி சொல்றாங்க அது என்ன உண்மைன்னு. லோகி சொல்வாரு, நான் இது உண்மையான்னு தெரியல, பட் எனக்கு முன்னாடி வந்து தியாகராஜன் குமாரராஜா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஈஸ்டர் எக் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ங்கிறத ஆரம்பிச்சாரு. இந்த ஆரண்ய காண்டத்துல வந்து அந்த வர கேரக்டர்ஸ் வந்து சூப்பர் டிலக்ஸ்ல வரதும், அப்புறம் ஓரம்போ படத்துல வர அந்த அந்த ஆட்டோஸ் வந்து ஆரண்ய காண்டத்துல வர அந்த ஒரு மேட்டர்லாம் ஃபர்ஸ்டே அவர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து போற போக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல டிகே. ஸோ இவங்கெல்லாம் அந்த பாட்டு மாண்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த சிடி கடையில் போய் சிடி கேட்குற சீன் வந்து எனக்கு ரொம்ப ஹிலாரியஸாக இருக்கும். எவ்வளோ தாட்டி பட்டம் போர் இருக்காது. அவன் சொல்லுவான், நாங்கெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், பயாலஜி தான் எங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எங்கள் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மேட்டர் படம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்பான். கேட்டக்கப்புறம் அந்த அக்கா வந்து சரி இவன் கேட்பான், சரி போகிறாங்க இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து அந்த மல்லு அன்கட் இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போ எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க அவனை. அந்த சீன் வந்து செமையா இருக்கும். அப்புறம் வந்து சிடி வாங்க போகும்போது அந்த அக்கா கையை பிடிச்சிரும், தம்பி வாழ்க்கையில் என்னைக்குமே பயப்படலாம் ஆனா கூச்சப்படக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த அந்த சீன் வந்து சூப்பரா இருக்கும் அந்த டைலாக்.
அடுத்து வந்து இவங்க இவங்க வந்து சரி எல்லாம் 3D கிளாஸ் தான் போட்டு ரெடியா படத்தை பார்க்கலாம்னு போகும்போது படத்துல வந்து அந்த அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பையனோட அம்மா அவன் டிவியை உடைச்சிட்டு போயிடுவான். அது இன்னொரு ட்ராக்ல இன்னொரு ஓடும். இவனுங்க ஐயோ அப்பா வர்றதுக்குள்ள டிவியை வாங்கணும்னு சொல்லி இது இன்னொரு ட்ராக் ஓடும். ஸோ இவனுங்க அந்த டிவி எப்படி வாங்குறாங்கிற அந்த போர்ஷன்ஸ் எனக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கும். அந்த டீல பாய்சன் கலக்கும் போது வந்து அந்த காஜி வந்து ஒரு கதை சொல்லுவான், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அந்த கதை வந்து ரொம்ப ஹிலேரியஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவனுங்க செருப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்குவாங்க. முட்டை பப்ஸ் வாங்க மாட்டான். ஓடி போகும்போது இன்னொரு டிவி உடைச்சிருவானுங்க. ஒரே நாள்ல 2 டிவி எப்படி வாங்குறது இன்னொரு டைலாமா. அங்கதான் இன்டர்வல் சீனு. இன்டர்வல்ல தான் இந்த இந்த ஃபேமஸான ஒரு அந்த இந்த ஷாட் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கூட்டிட்டு போற ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபக் ஆஃப் அப்படிங்கறது தமிழ்ல எழுதி தலகீழ தான் இருக்கும் டிஷர்ட்ல. சரி இது எதுமோ ஏஸ்தட்டிக்னு நினைச்சு பார்த்தா இன்டர்வல்ல வந்து அவனை தலகீழ தொங்க விட்டுருப்பானு. அந்த ஃபக் ஆஃப்ங்கிறது வந்து கரெக்டா அலைனே இருக்கும். இவனுங்கெல்லாம் அப்படி நிற்பானுங்க சைட்ல. அது செமையா இருக்கும். அதுக்கப்புறம் இவனுங்க வந்து இந்த சேட்டு வீட்டுல திருடுறான்னு சொல்லி உள்ள போகும்போது அங்க ஒரு ஏலியன் வந்து ஐயோ அலும்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த அற்புதம். அப்புறம் அவங்க அந்த கதை. ஸோ பேசிக்கா அந்த அற்புதங்கிற ஆளு வந்து இந்த சுனாமியில தப்பிச்சு இந்த ஜீசஸ் சிலையை கட்டிப்பிடிச்சு கிறிஸ்டியன் மாதிரி மாறிடுவான். அந்த அற்புதம் அந்த சிலதோட ஒரு அவனே ஒரு தனி ஒரு கல்ட்டு மாதிரி ஆரம்பிப்பான். இந்த கடவுள் தான் காப்பாத்துச்சு. அவனே ஒரு பாட்டெல்லாம் எழுதி பண்ணும்போது என்ன ஆகும், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அற்புதத்தோட பையனுக்கு வந்து அடிபட்டுருச்சு சீக்கிரம் வாங்கன்னு. அது எப்படின்னா அந்த பாய்ஸ் ஒன் ஆஃப் த பாய்ஸ்ல இருக்கிறவங்க இந்த இவனோட பையன். அந்த அவங்க அம்மா படத்தை பார்த்தோன்னா கான்ல போய் ஸ்பேனர்ல குத்தலாம் போய் பதக்குன்னு அவனுக்கே அடிபட்டு கீழே விழுந்து தூக்கிட்டு போகும்போது இவன் இவன் வந்து அற்புதம் வருவான். நான் வந்து என் இறைவன்கிட்ட கொண்டு போறேன், அவர் வந்து காப்பாத்திடுவாரு போகும்போது அவ வந்து சொல்லுவா, தனசேகரா உனக்கு அறிவு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இங்க டாக்டர் தான் பண்ணும்போது இவன் வந்து இல்ல இல்ல முடியான்னு சொல்லி பையனை தூக்கிட்டு போயிடுவான். அங்க உள்ள போய் அந்த பையனுக்கு வந்து அந்த தண்ணியை ஊத்துவான், கும்பிடுவான், எதுவும் இல்லை. அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து என்னடா பண்றேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் மிஷ்கினுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன அப்படி இப்படின்னு போது அவன் சொல்லுவான், எனக்கு நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அத மைண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் உறுத்துது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவான். அங்கதான் வந்து அந்த விஜய் சேதுபதி வாய்ஸ் வரும். அது வெறும் கல்லுதானே சாமி, அது வெறும் கல்லுதான் சாமி சொல்லுவான். காண்டாவா அப்படின்னு சொல்லி அந்த போய் அந்த சிலையை உடைக்கும் போது அப்படியே உள்ள அப்படியே டைமண்ட்ஸ் தெரிக்கும். அதெல்லாம் எக்ஸ்பெக்டே இந்த படத்துல எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு வந்து பியூர் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நம்ம இப்படிதான் போகும்னு நடக்கும்போது அந்த கதை அப்படி போய் அது ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். நம்ம வந்து எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த படத்துல. அது ரொம்ப ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டே சொல்லலாம் அந்த படத்துல. ஸோ அந்த டைமண்டை உடைச்சிட்டு அவன் போய் கொடுத்துருவான். அங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டைலாக் அங்க நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கும்போது சொல்லுவான், நீ வந்து சொல்லுவான், நான் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த சாமிகிட்ட அந்த என் சாமிகிட்ட வைங்கன்னா அவர் வந்து எதுவுமே பண்ணல, அந்த சாமியே வேணாம்னு சொல்லி சிலை உடைக்கும் போது வைரமா கொட்டினாரு. இதெல்லாம் வந்து இந்த கடவுள் இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியலும் போது அங்க ஒரு இன்னொரு செம டைலாக் இருக்கும். தனசேகரா நீ வந்து ஒரு சுனாமில வந்து ஜீசஸ் சிலையை கட்டிப்பிடிச்சு கிறிஸ்டினா மாறிட்ட, இதே டெடிபேர் கரடி பொம்மையை கட்டிப்பிடிச்சா என்னவா மாறி இருப்பேன்னு ஒரு ஒரு செம டைலாக் அங்க இருக்கும். ஸோ அந்த இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சாலும் பட் இது எனக்கு என்னமோ இந்த படத்துல ஓரளவுக்கு ஒரு ரேங்கிங் பண்ணுனா எனக்கு லீஸ்ட் ஃபேவரட் சொன்னா இந்த போர்ஷன் சொல்லுவேன். பட் இதுல வந்து நிறைய பிலாசபிக்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல், த நேஷனல் அவார்டு வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விஜய் சேதுபதி ஆஸ் ஷில்பா இன் சூப்பர் டிலக்ஸ். ஸோ இந்த படத்துல வந்து முடிந்த அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் மெயின் லீடுன்னு சொல்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி தான் இருக்காரு. ஷில்பாங்கிற கேரக்டர் 7 வருஷம் முன்னாடி வந்து மாணிக்கமா இருந்தாரு. அங்க வந்து அவர் ஒய்ஃபோட இருந்தாரு. கர்ப்பமாக்கின அப்புறமே அப்படியே ஓடிட்டாரம்மா, எங்க போனா தெரியல. 7 வருஷம் கழிச்சு திரும்பி வர போகும்போது டிரான்ஸ்ஜெண்டரா மாதிரி ஷில்பான்னு வராரு. குடும்பத்துக்கு ஷாக்கு, குடும்பமா எல்லாம் வந்துருக்கும். அவருக்கு வந்து ஒரு பையன் ராசுக்குட்டின்னு. இந்த ராசுக்குட்டிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ராசுக்குட்டியும் கொடுக்கா புள்ளி ஆரண்ய காண்டத்துல கம்பேர் பண்ணலாம். தேர் வெரி வெரி சிமிலர். ஒரு சின்ன ஏஜ்ல அவ்வளவு மெச்சூரா பேசுவாங்க, அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. அவங்க அப்பா கூட புரியாது. இப்போ அந்த படத்துல அந்த காளையன் கேரக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி இமெச்சூரா தான் இருப்பான். இவன் இந்த கொடுக்காப்புலி வந்து ரொம்ப மெச்சூரா பேசுவான். இதுலயும் வந்து ஷில்பாவுக்கும் ஒரு மாதிரி சில இடத்துல வந்து அவனே செல்ஃப் டவுட் பண்ணிப்பான், அவங்களே செல்ஃப் டவுட் பண்ணிப்பான், அவங்களே யோசிப்பாங்க. பட் இவன் ராஜ்குட்டி ரொம்ப தெளிவா இருப்பான். அப்பா தானே, எப்படி வந்தா எனக்கு என்ன, நம்ம அப்பா அவர் தானே அப்படின்னு ஏத்துக்கிற அந்த அளவுக்கு ஒரு ஒரு மெச்சூரான ஒரு பையன். ஸோ இவங்க 2 பேர் வந்து போகும்போது அந்த இது ராசுக்குட்டி வந்து நான் வந்து அப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் காட்டணும்னு சொல்லும்போது கூட்டிட்டு போகும்போது நிறைய கேள்வி கேட்பான். அது வந்து ஒரு சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை பார்க்கணும். அதுவும் அவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பாட்ட கேட்பான், நீ ஏன் இப்படி மாறுன,
உனக்கு வந்து இப்ப குழந்தை பிறக்காதா அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்லுவா, நம்ம வந்து அவசரத்துல வந்து செருப்பை மாத்தி கால் வந்து வேற கால் செருப்பு மாத்தி போடுவோல, அது மாதிரி சாமி வந்து என் உடம்ப மாத்தி போட்டாரு அப்படிம்பாரு. அங்க ஒரு டைலாக் வந்து சாமியே ஒரு சில்லற பையன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன பையன் காமெடியா சொல்லிட்டு போவான். ஆனா டிகே வந்து இந்த படத்துல முழுக்க அந்த ஏத்திசம்ங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி வந்து ரொம்ப நீட்டா எடுத்துட்டு போயிருப்பாரு. அஃபண்ட் பண்ணாமலேயும் பட் அதை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தும் பேசுறது வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த ராசுகுட்டியும் ஷில்பா வந்து போறப்போ ஒரு பப்ளிக் ரெஸ்ட்ரூம் அப்போ வந்து போகும்போது இந்த ஷில்பா வந்து இவனை வந்து தூக்கிட்டு வந்துட்டான்னு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவோம் தான். அங்கதான் இந்த பெர்லின் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த இந்த அளவுக்கு ஒரு கிரே கேரக்டர் ரைட்டிங்லேயே வந்து தமிழ்ல ரொம்ப கம்மி தான். பெர்லின் மாதிரி ஒரு கேரக்டர், அவன் ஒரு சோசியோபாத் மாதிரியே சொல்லலாம். அவன் ஆனா இந்த படத்துல எப்படின்னா எல்லாருமே கிரே தான் எக்ஸப்ட் ராசுகுட்டி. அவன் ஒருத்தன் வந்து தான் ரொம்ப குட்டா ரொம்ப கிளீனா இருப்பான். மத்த எல்லாருமே ஏதோ ஒரு பாவமோ ஒரு சின்ஸ்ன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த இந்த சூப்பர் டீலக்ஸ்ங்கிற டைட்டில் முன்னாடி டைட்டில் வந்து அநீதி கதைகள் அப்படின்னு தான் டைட்டில் இருந்துச்சு. ஸோ எல்லா கேரக்டர் இந்த படத்துல வந்து ஒரு கிரே ஷேட்ல தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு தப்புல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ பட் ஆனா எல்லாருக்குள்ளே ஒரு நல்லவன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீன் பெர்லின்லே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு ஒரு புழு போகும். அவன் அந்த அட்டை எடுத்துட்டு பாவம் வாயிலா ஜீவன் வெளியே அப்படி போட்டுரு அப்படிம்பார். ஆனா அவன் தான் ஷில்பாவை கொடுமை பண்ணி இது பண்ணுவான். அப்புறம் அடுத்து வந்து வேம்பு முகில கொடுமைப்படுவான், ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான். அந்த மாதிரி கேரக்டருக்கு ஒரு நல்ல சைடு இருக்குன்பா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேக் இந்த படத்துல இருந்து. அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஷில்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போவான். அவன் பெர்லின் வந்து நீ வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி அந்த பெர்லினோட அந்த டெலிவரி டைலாக் டெலிவரி ரொம்ப ஒரு கொர்க்கியா இருக்கும். அந்த ஒரு கொர்க்கினஸ் வந்து தான் அந்த கேரக்டர் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுன்னு நான் நம்புவேன். ஸோ அவன் வந்து ஷில்பாவுக்குள்ள ரூம் கூட்டிட்டு போய் இது பண்ணி விட்டுருவான். அப்புறம் என்ன ஆகும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து குழந்தைய கூட்டிட்டு போலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போய் இதாண்டா எங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே விட மாட்டாங்க ஷில்பாவை, வெளியே தான் நிக்க சொல்லுவாங்க. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரக்குள்ள அந்த பிரின்சிபல் வந்துட்டு கோ 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அவளும் சரி நான் போறேன்னு வெளியே வந்து நிப்பா உட்காருவான். அங்க வந்து ஒரு பாட்டி வந்து சொல்லும், ஏன் ஏன் என்னாச்சுன்னு சொல்லும்போது என்ன விட மாட்டேங்கிறாங்க, அது என் பையன் தான். உன் பையனா? அது ஆமா ஐயா அது என் பையன் தான் அப்படிமா. சொல்லுவான், இது நியாயம் வேற ஆனா நடைமுறை வேற அப்படிம்பாரு. சி என்னதான் வந்து அது ஷில்பாவோட குழந்தையா இருந்தாலும் அவன் தான் அப்பான்னாலும் அதுதான் உண்மை, அதுதான் நியாயம். பட் நடைமுறையா பார்க்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிங்கிறது வந்து இன்னும் அக்செப்டபிளா இல்லை தமிழ் சொசைட்டிலங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரே டைலாக் தான். அவங்களோட அந்த மொத்த டைலாமாவும் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் டைலாக் வச்சு சரி திரும்பி வரும்போது பார்த்தா அந்த ஒரு மார்க்கெட் ஏரியால கூட்டிட்டு போகும்போது தொலைச்சிருவான் ராஸ்குட்டிய. தொலைச்சக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்கும்போது அந்த பெர்லின் திரும்பி வந்து போடி அப்படி இப்படின்னு திட்டும் அந்த ஒரு ஒரு சீன் செம சீன் வரும். அவ அந்த கையை எடுத்து அப்படி சாபம் விட்டு நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி பெர்லின்ட்ட சொல்லுவா. அவ வந்து சொல்லுவா, என் பொண்டாட்டி பெரிய பத்தினியா, அவன் சாபம் விட்டே ஒன்னாக இவ பண்ணி பழிக்குமா அப்படிம்பான். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ இது கடைசியில தேடி தேடி கடைசியில வந்து ராஸ்குட்டி வந்து வீட்டுல தான் இருப்பான், கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சோன்னே அவன் உள்ள போகும்போது பூட்டிடுவான். அப்புறம் வந்து ராஸ்குட்டி சொல்லுவான், நீ நீ ஆம்பளையா இரு பொம்பளையா இரு என்ன வேணா இரு ஆனா எங்க கூட இரு அப்படிம்பான். எனக்கு வந்து நீ வந்து எப்படி வேணா இரு நானா நீ எங்க அப்பா, அது கூட உனக்கு புரியலையான்னு சொல்லும்போது அப்பதான் ஷில்பாக்கே ஹிட் ஆகும். நமக்கு இருக்கிற அந்த அக்செப்டன்ஸ், நம்மளே இவ்வளவு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம பையன் எவ்வளவு மெச்சூரா தெளிவா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனும் அங்க வந்து ரீயூனைட் ஆயிப்பான். இங்க ஒரு மேட்டர் போச்சா, கிளைமேக்ஸ்ல இந்த வேம்பு முகில் வந்து ஒரு அந்த கொலைய பண்ணி மறைக்கும் போது பெர்லின்ட்ட மாட்டிப்பாங்க. பெர்லின் இவனுங்க ஒரு வேர் ஹவுஸ்ல கூட்டிட்டு போய் சமந்தாவோட நான் இருந்தாதான் உன்னை விடுவேன், எனக்கு காசு பணம் தான் வேணாம், காசுங்கிறது வந்து அச்சடிச்ச காகுதான் வரும் போகும், ஆனா எனக்கு வேணாம் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவன் அங்கதான் இது பண்ணுன்னு சொல்லி கரெக்டா சமந்தா கிட்ட போவான். மேல இருந்து ஒரு டிவி டம்முன்னு வந்து செத்துருவான். அப்புறம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு ஷில்பாவோட சாபத்தினாலதான் பெர்லின் செத்த மாதிரியும், இன்னொரு இடத்துல வந்து இந்த கார்ஜியன் பாய்ஸ் வந்து இந்த பழைய டிவியை தூக்கி போடும்போது அதே அவன் மண்டையில விழுந்து செத்தது வந்து பிரில்லியன்ட் ரைட்டிங். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்திலே இந்த சீன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி தான் என்ன கேஷுவலா வந்து இவனுங்க ஒரு இடத்துல அந்த டிவியை வீசிட்டு போயிடுவானுங்க, கட்டாகும் திரும்பி இன்னொரு நெக்ஸ்ட் கதைக்கு ஐ மீன் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு மூவ் ஆகும். கடைசியில தான் இந்த அந்த டிவியை வீசினது இவங்க இருக்கிறது ஒரே இடம் ஒரே டைமுங்கிறது வந்து அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ யா 4 கதையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன்.
ஸோ இந்த 4 கதையுமே என்னோட இந்த இந்த படத்துல எப்படி இந்த அளவுக்கு எப்படி ஸ்டிக் ஆயிருக்கு. ஏன்னா நான் சிங்கா போக எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே நான் சிங்கா போகாம பெர்ஃபெக்டா அந்த கதைக்குள்ள ஃபிட் ஆனது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரீச்சிங் த எண்ட் ஆஃப் திஸ் செக்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தான் மெயின். இந்த படத்துல இவ்வளோ ஃபன்னி சீன்ஸ் இருந்தாலும், ஐகானிக்கான டைலாக்ஸ் இருந்தாலும், மொமெண்ட்ஸ் இருந்தாலும், இந்த படத்துல ஒரு மெயின் விஷயத்த தொடர்ந்து ஃபுல் படத்துல சொல்லுவாங்க. நான் சொன்னேன் ஜாதி, கடவுள் எக்ஸெட்ரான்னு சொல்லும்போது அதையும் தாண்டி மேல ஒரு மெயின் ஐடியாலஜி ஆர் மெயின் ஒரு கோர் கான்செப்டை வச்சுதான் அந்த படம் இருக்கும். சூப்பர் டிலக்ஸ்ங்கிறத அந்த வார்த்தை அது என்னன்னா, ஸ்டார்டிங்ல இந்த டைட்டில் சூப்பர் டிலக்ஸ் வரும்போது ஒரு டிவில தான் வரும். அப்புறம் இந்த வேம்பு முகில் ஒரு இடத்துல நிற்கும்போது சூப்பர் டிலக்ஸ்ங்கிற ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும். அப்புறம் இந்த கிளைமேக்ஸ்ல அவங்க இந்த காஜி அவங்கெல்லாம் இந்த தியேட்டர் போகும்போது அங்கேயே இந்த சூப்பர் டிலக்ஸ்ங்கிற ஒரு அவங்களோட அந்த இது இருக்கும், பெயிண்டிங், வால் பெயிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். ஸோ பேசிக்கா என்னன்னா, சூப்பர் டிலக்ஸ்ங்கிறது அந்த 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 ஒரு கதைக்களத்துல ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி. ஆனா அங்க அந்த ஐஸ்கிரீம் கம்பெனி என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன அந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் ஐஸ்கிரீமுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. நீ என்னென்னமோ வச்சு யோசிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தக்குள்ள அது கரைஞ்சிரும். அந்த ஐஸ்கிரீம் அந்த கரையறக்குள்ள யூ மஸ்ட் டேஸ்ட் தட் ஐஸ்கிரீம், யூ மஸ்ட் ஹேவ் இட், யூ ஷுட் கிராப் தட் மொமெண்ட் அப்படிங்கிறது தான் சூப்பர் டிலக்ஸோட ஹோல் பிளாட். இதை ட்ரைலர்லேயே அழகா சொல்லியிருப்பாரு. அந்த புலி துரத்துச்சு, அந்த பாம்பு வந்துச்சுன்னு சொல்லும் போது கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு டைலாக் வரும், புலியாவது பாம்பாவது அந்த தேன் விழுறத ஒரு செகண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு கரெக்டா அந்த தேன் விழும்போது அதை டேஸ்ட் பண்ணி அந்த ஆஹான்னு சொன்னா அப்படிங்கிற அந்த டைலாக் தான் மொத்த படத்தோட கதையே. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறத ஒரு பிலாசபி பியூட்டிஃபுல்லா கிளைமேக்ஸ்ல படத்துக்குள்ள ஒரு படம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. வாழ்வின் ரகசியங்கிற ஒரு படத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அந்த லாஸ்ட் அந்த பிலாசபி தான் இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா குமார் ராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா, முடிந்த அளவுக்கு இந்த நிகிலிசம், எக்ஸிஸ்டன்ஷியல் நிகிலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது, இட் ஹாஸ் நோ மீனிங். எல்லாருமே சொல்லுவாங்க பிறப்புக்குன்னு ஒரு 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 தேடல் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா குமார் ராஜாவோட ஐடியாலஜி என்னன்னா, உன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நீ பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகமும் கிடையாது, நீ செத்தக்கு அப்புறம் இந்த உலகமும் கிடையாது, ஒருவனுக்கு மட்டுமே இந்த மொத்த அந்த அண்ட சராசரமும் இருக்கு அப்படிங்கறது தான் அந்த கான்செப்ட். என்ன சொல்ல வரேன்னா, நீ லிவ் இன் த மூமெண்ட் அப்படிங்கிறாரு. நீ இருக்கிற அந்த டைம்ல லிவ் பண்றதுதான் லைஃப். நீ உன் கோலை தேடி போறது இல்ல உன் பர்பஸை தேடி போறது அது லைஃப் கிடையாது. அதுக்கு எந்த மீனிங் அட் த எண்ட் கிடையாது. த ஹோல் மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் மீனிங்லெஸ். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வரும், வாழ்க்கை அர்த்தமற்றது ஆனால் உன்னதமானது. இந்த வாழ்க்கையில் உன்னதமானது என்று ஒன்று இருந்தால் அது இந்த வாழ்க்கையே தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, தேர் இஸ் நோ மீனிங் இன் த லைஃப். ரொம்ப சாமியார் மாதிரி தான் இருக்கும். பட் ஹோல் பிலாசபி ஆஃப் திஸ் பிலிம் அதான். இந்த நீ வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தம் இல்லை, ஆனா த லைஃப் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப். என்ன சொல்ல வரனா, மீனிங்கே இல்லை, நீ தேடவும் வேணாம், நீ எக்ஸிஸ்ட் பண்ற ஈச் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு, அவ்வளவுதான், அதுதான் உன் மீனிங், வேற எதுவுமே கிடையாதுங்கிறத அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு 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 அடல்ட் பிலிம்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு அந்த படம் ஆரம்பிச்சிரு அங்க, இந்த வாழ்வின் ரகசியம். ஆனா கிளைமேக்ஸ்ல வாழ்வின் ரகசியங்கிறத சொல்லிட்டு அப்படியே கட்டை விளிம்பை தியாகராஜன் குமாரராஜா அப்படின்னு எண்டாகும். ஸோ பேசிக்கலா சூப்பர் டிலக்ஸ் எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு. நான் அது நிறைய என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை பார்த்தேன். எப்படி சொசைட்டி இருக்கு, எவ்விதமான மக்கள் சொசைட்டில வாழ்றாங்க, ஹவு பீப்புள் சி அதர்ஸ், ஹவு லைஃப் இஸ், ஹவு இஸ் ரிலேஷன்ஷிப், ஹவு இஸ் கேஸ்ட், ரிலீஜன், காட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு அடக்குன ஒரு படம் தான் இந்த சூப்பர் டிலக்ஸ்ங்கிற அந்த படம். பட் அந்த மெயினா இதுல சொல்ல வர்றது லைஃப் இஸ் சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற அந்த கருத்து தான். அந்த ஐஸ்கிரீம் உருகிறக்குள்ள நீ சாப்பிட்றணும், உருகிறதுக்கு அப்புறம் நீ ஃபீலும் பண்ண முடியாது, அது இருக்கும்போது அதை ரசிக்கணும், லிவ் த மூமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கோர் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஹோல் ஃபிலிம். இதை அழகா திணிக்காமலும், அது ஒரு நரேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒரு 10 minutes தான் அந்த படத்தோட நரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அங்க அந்த தியேட்டர்ல. அதை வச்சு இங்க 4 சீன்ஸுமே அப்படியே கட்டை அது ஒரு சூப்பரான ஒரு 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 சீக்வன்ஸ் இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் லாஸ்டா அக்னாலஜி பண்ணது வேண்டியது
more than the aesthetics of the film, more than the making of the film, characters writing, குமார் ராஜாவோட மேஜர் பிளஸ்ஸா நான் நினைக்கிறது வந்து டைலாக் ரைட்டிங் தான். தலைவன் பூந்து விளாண்டிருப்பாரு. நிறைய ஐகானிக்கான டைலாக்ஸ் இந்த படத்துல வந்து நான் அங்கங்க சொல்லியிருப்பேன். பட் நிறைய இருக்கும். எப்படின்னா அந்த ரம்யகிருஷ்ணன் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, 1000 வருஷம் முன்னாடி வந்து துணி போட்டாங்களான்னு தெரியல, இதுக்கப்புறம் வர அடுத்த ஜெனரேஷன் போடுவாங்களான்னு தெரியல, நம்ம வாழ்ற மட்டும் நம்ம மனுஷங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்திப்போம், அதுதான் வாழ்க்கை, அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொல்லுவாங்க, படம் பாக்குறவருக்கு ஒரு 1,00,000 பேர் இருக்கும்போது நடிக்க ஒரு 4 பேர் இருக்கக்கூடாதாங்கிற அந்த டைலாகு. அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைலாக்ஸ் சொல்லிட்டே போலாம். எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஐகானிக் டைலாக் இருக்கும், அது செமையா இருக்கும். இன்னொரு கேரக்டர் அந்த அற்புதம் கூட இருக்கிற அவர் வந்து சொல்லுவாரு, கஷ்டத்தின் போது தானே கடவுள் நம்மளை வந்து இது பண்றாரு, அவருக்கு மிஸ்கின் சொல்லுவாரு, நம்மளையே கஷ்டப்படுத்தி அவர் வந்து இது சந்தோஷம் பண்ணும், ஆண்டவையே இப்படி ஒரு அல்ப பையனா இருக்கான் அப்படிங்கிற அந்த டைலாகும் இந்த ஏத்திசம் கான்செப்டுக்குள்ள வந்தது. நிறைய இருக்கு. நான் இந்த படத்துல டைலாக்ஸ்க்காகவே படத்தை பார்க்கலாம். ஸோ ரீச்சிங் த எண்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் கன்க்ளூட் பண்ணுனா, யாரெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் தான் பார்க்கலீங்க, தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்க ப்ளீஸ். யூ ஆர் மிஸ்ஸிங் அ ஜெம் ஆஃப் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. நான் இது மட்டும் தமிழ் சினிமாவில் நிறைய படம் வந்தாலும் ஒரு விஷயம் நான் வந்து பெருமைப்படுவேன், மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ் விட தமிழ் இண்டஸ்ட்ரி பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், மலையாளம் விட எல்லாத்தோட பெஸ்ட்டுங்கிற ஒரு காரணம் இந்த ஒன் ஆஃப் த ஜெம் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ். இந்த சூப்பர் டீலக்ஸ் நானும் தைரியமா நான் வந்து எல்லாத்தையும் எதுக்குறேன், பாடுறேன் எங்க கிட்ட சூப்பர் டீலக்ஸ் இருக்குங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். இது வந்து நான் வந்து சொல்லிட்டே போலாம், ஏன்னா இந்த அவ்வளோ ஒரு கடல் மாதிரி இந்த படம். ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2 hours 55 minutes இந்த படம் எவ்வளோ முடியுமா வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயத்த வந்து கவர் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அழகாவும் சொல்லியிருப்பாரு, காமிக்கலாவும் இருக்கும், எமோஷனலாவும் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். எல்லா கேரக்டரும் வெல் ரிட்டனா இருக்கும். இதுல என்ன ஜோக்குன்னா 3 ரைட்டர்ஸ் வேற இதுல. ஒரு செக்மெண்ட்டும் ஒரு ரைட்டர், மிஷ்கின் ஒன்று எழுதியிருப்பாரு, நலன் குமாரசாமி ஒன்று எழுதியிருப்பாரு, இன்னொரு ரைட்டர் இந்த வேம்பு முகில் அந்த போர்ஷன் எழுதியிருப்பாரு, அப்புறம் ஷில்பாவோட போர்ஷன் வந்து டிகே எழுதியிருப்பார். ஸோ இந்த 4மே யூனிக்கான ஒரு இதை ஒரு கடைக்குள்ள கொண்டு வந்து இன்டர்லிங்க் பண்ணி இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். So yeah, so this podcast is like my love letter or dedication to TK for making such a beautiful film like Super Deluxe. So please go watch it. Thank you for listening this episode. Stay tuned. Thank you.